ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட இருக்காங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஹால் டிக்கெட் வெளியிட்ட குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அஃபிஷியலாக இந்த தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்கள் போக்குவரத்து துறை சம்மந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அரசு வேலைவாய்ப்பு பற்றி அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி ஜாப்க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ வரும், ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஹால் டிக்கெட் பற்றின முழுமையான தகவலை பார்த்தரலாம் வாங்க. ஹால் டிக்கெட் எப்பொழுது வெளியிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்கீங்க. இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தெரிந்துவிடும். இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்கில் உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அது மட்டுமே இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எப்படி அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக டேட் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் 21 அப்ளை பண்ணிக்க லாஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்போ ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மார்ச் 21 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 21 அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ அதே போல் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ ஏப்ரல் 21 மே 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ மே மாதம் 21, 20, 21 தேதிகளில் 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தின் மூலமாக ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூன் 21 இந்த தேதிகளில் டிஎன்எஸ்டிசியோடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுங்க. ஸோ இது ஜூன் 21 ஜூன் 15 20 நடத்தப்படும்ன்றதை எதிர்பார்க்கலாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 20, 21 தேதிகள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துவிடும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20, 25 தேதிகள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5, 17, 18 தேதிகளில் கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மே 20, 25 தேதிகளில் எக்ஸாம்ஸ், ஜூன் 20, 25 தேதிகளில் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. லாஸ்ட் டைம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஒவ்வொரு மாதமும் விண்ணப்பித்த பிறகு எக்ஸாம் மாதம் லாஸ்ட் டைம் எஸ்டிசி அந்த டிசிசி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிக்கணுங்க. ஸோ ஏப்ரல் 21, மே 21, ஜூன் 21 நமக்கு இந்த ஜூலை 21 நமக்கு டிஎன்எஸ்டிசியோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிக்கப்பட்டு விடுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அப்டேட்டு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் 100% படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பாடத்தை அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பாடத்தில் தரவாக படிச்சிடணும். ஸோ அந்த கேள்வி கேட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டாமல் சொல்ல தெரியணும். ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ 100 மார்க் இருக்கிற மாதிரி அப்படியே கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படியே நச்சுன்னு அடிச்சிடலாம் தமிழில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சில கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ 30%, 40%, 50 மார்க் நீங்கள் இப்போ 20 மார்க் எடுத்தால் போதும் பட்சத்தில் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படித்தாலே போதும். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆவதுலேருந்து 8ஆவதுக்குள்ளே 10ஆவதுக்குள்ளே இருக்கிற புக் பேக் கொஷின், அதே மாதிரி 8, 9, 10 அறிவியல் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின், அப்புறம் சமூக அறிவியலுடைய புக் பேக் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தாலே போதுங்க. நீங்கள் வேற எங்கேயும் வாங்க காசு கொடுத்து 5000 கொடுத்து வாங்கினேன், 2000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்லாம் வாங்கவே தேவையில்ல. 6, 7, 8, 9, 10 ஸோ இதில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக படித்தாலே போதும். அந்த கொஷின்ஸ்லேருந்து மட்டும்தாங்க உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக வந்திருக்க தகவல். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். டிரைவிங் கண்டிப்பாக தெரியணும். அப்புறம் கண்டக்டர் இந்த இது முறைகள் எல்லாமே கண்டிப்பாக தெரியணும். இது தெரிஞ்சால் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து துறையில் வேலையே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணலை, கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பதவியிடம் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. எப்போ வேணாலும் இந்த பணியிடங்கள் நிறுத்தி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 21 நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட இருக்காங்க? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஹால் டிக்கெட் வெளியிட்ட குறித்து சில முக்கியமான தகவல்களை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அஃபிஷியலாக இந்த தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்கள் போக்குவரத்து துறை சம்மந்தமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அரசு வேலைவாய்ப்பு பற்றி அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி ஜாப்க்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்போ வரும், ஸோ என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஹால் டிக்கெட் பற்றின முழுமையான தகவலை பார்த்துடலாம் வாங்க. ஹால் டிக்கெட் எப்பொழுது வெளியிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்கீங்க. இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்க்ரோலிங்கில் உங்களுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அது மட்டுமே இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எப்படி அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக டேட் விண்ணப்பிக்கும் கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் 21 அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்போ ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மார்ச் 21 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 21 அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ அதே போல் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ ஏப்ரல் 21 மே 21 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ மே மாதம் 21, 20, 21 தேதிகளில் 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தின் மூலமாக ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூன் 21 இந்த தேதிகளில் டிஎன்எஸ்டிசியோடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படுங்க. ஸோ இது ஜூன் 21 ஜூன் 15 20 நடத்தப்படும்ன்றதை எதிர்பார்க்கலாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 20, 21 தேதிகள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துவிடும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20, 25 தேதிகள் ஹால் டிக்கெட் ரிலீஸ் அப்படின்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5, 17, 18 தேதிகளில் கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மே 20, 25 தேதிகளில் எக்ஸாம்ஸ், ஜூன் 20, 25 தேதிகளில் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. லாஸ்ட் டைம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஒவ்வொரு மாதமும் விண்ணப்பித்த பிறகு எக்ஸாம் மாதம் லாஸ்ட் டைம் எஸ்டிசி அந்த டிசிசி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏப்ரல் 21 பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிக்கணுங்க. ஸோ ஏப்ரல் 21, மே 21, ஜூன் 21 நமக்கு இந்த ஜூலை 21 நமக்கு டிஎன்எஸ்டிசியோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிக்கப்பட்டு விடுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான அப்டேட்டு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் 100% படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பாடத்தை அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பாடத்தில் தரவாக படிச்சிடணும். ஸோ அந்த கேள்வி கேட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு தட்டாமல் சொல்ல தெரியணும். ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போ 100 மார்க் இருக்கிற மாதிரி அப்படியே கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படியே நச்சுன்னு அடிச்சிடலாம் தமிழில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சில கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஸோ 30%, 40%, 50 மார்க் நீங்கள் இப்போ 20 மார்க் எடுத்தால் போதும் பட்சத்தில் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படித்தாலே போதும். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆவதுலேருந்து 8ஆவதுக்குள்ள 10ஆவதுக்குள்ள இருக்கிற புக் பேக் கொஷின், அதே மாதிரி 8, 9, 10 அறிவியல் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின், அப்புறம் சமூக அறிவியலுடைய புக் பேக் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தாலே போதுங்க. நீங்கள் வேற எங்கேயும் வாங்க காசு கொடுத்து 5000 கொடுத்து வாங்கினேன், 2000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்லாம் வாங்கவே தேவையில்ல. 6, 7, 8, 9, 10 ஸோ இதில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக படித்தாலே போதும். அந்த கொஷின்ஸ்லேருந்து மட்டும்தாங்க உங்களுக்கு வினாக்கள் எடுக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலான வந்திருக்க தகவல். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். டிரைவிங் கண்டிப்பாக தெரியணும். அப்புறம் கண்டக்டர் இந்த இது முறைகள் எல்லாமே கண்டிப்பாக தெரியணும். இது தெரிஞ்சாதாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து துறையில் வேலையே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணலை, கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பதவியிடம் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. எப்போ வேணாலும் இந்த பணியிடங்கள் நிறுத்தி வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 21 நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.